Taste the Daily. தமிழகத்தில் அரசியல் களம் மாறிடுச்சு. எதிர்க்கட்சி தலைவரோட அந்த எழுச்சி பயணத்துக்கு பிறகு தமிழகத்தில் அரசியல் களம் மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போ சமீப நாட்களாக நம்ம கேட்டுக்கிட்டே வரோம். எந்த புள்ளியில் சொல்கிறீங்க அரசியல் களம் மாறிடுச்சு அப்படின்ட்டு? இல்லை, ஒரு கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருமா என்பதை மக்களுடைய கூட்டத்தை பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது புரட்சி தமிழருக்கு வருகிற கூட்டம் ஒரு அபரிதமான கூட்டம். இந்த கூட்டத்தில் இன்றைக்கி அவங்க உளவுத்துறையே கொடுத்த ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் போகிற இடங்கள் எல்லாம் அபரிதமான கூட்டம் வருகிறது. ஆனால் அந்த கூட்டம் கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல, அந்த கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள் ஆர்வமாக கலந்து கொள்கிறார்கள். அதுதான் அவங்களுக்கு அச்சத்தையும் இன்றைக்கு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதுதான் உளவுத்துறை ரிப்போர்ட். ஸோ அதுக்கு தான் அவர்கள் இப்போ பயந்து கொண்டு இருக்கிறார்கள். என்னென்னா, எடப்பாடிக்கு வருகிற கூட்டம் வெறும் கட்சி தொண்டர்கள் கூட்டமாக இல்லை, கூட்டணி கட்சிக்காரர்களுடைய கூட்டமாக இல்லை, பொதுமக்கள் அதில் ஆர்வமாக கலந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கடந்த வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே தமிழக மக்கள் ஒரு ஆட்சியும் இன்னொரு ஆட்சியும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. வாக்காளர்கள் அப்படி தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ ஒரு வாக்குச்சாவடிக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் நமக்கு என்ன செய்தார்கள், இந்த ஆட்சியில் என்ன செய்தார்கள் என்பது தான் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். அப்படி பார்க்கிற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் இப்பொழுது இந்த 53 மாத ஆட்சியும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மக்களை பொய்யாக வாக்குறுதிகளை சொல்லி ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று அப்பட்டமாக தெரிகிறது. அதனால் எல்லாருமே வாட்டிட்டு இருக்காங்க. என்ன சந்தேகம்னா சார், இப்போ நீங்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கு மக்கள் கூட்டம் கூடுது, அதனால் அரசியல் களமே மாறிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறீங்க. இப்போ அதிமுகவோட சாதனைகளால் மக்கள் கூட்டம் கூடுதுன்னு உங்களோட வாதத்துப்படி வச்சுக்கிட்டா கூட, ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழகம் வந்து வளர்ச்சியில் முன்னேறிடுச்சு, 11.19% வந்து தமிழ்நாடு முன்னேறி இருக்கு, அந்த வளர்ச்சிக்கு திராவிட மாடல் அரசு தான் காரணம், மக்களுக்கு சொல்லாத திட்டங்களையும் நாங்கள் செஞ்சுருக்கோம், அடுத்து திராவிட மாடல் 2.0 லோடிங் அப்படின்லாம் முதலமைச்சர் பேசுகிறார் அப்படின்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு? ஒன்று நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்க. என்னென்னா, நீங்கள் சும்மா இந்த விளம்பரத்தினாலேயே ஒரு ஆட்சியை நடத்தி விட முடியாது, ஒரு விளம்பரத்தினாலே இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சி என்று சொல்லிவிட முடியாது. நீங்கள் அதற்கான எடுத்துக்காட்டுகள்லாம் எடுத்துக்கணும். நீங்கள் இன்றைக்கு கல்வியில், உயர்கல்வியில் நம்ம 55% எட்டியிருக்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எத்தனை சதவீதம்? 21%. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த தனியார் பொறியியல் கல்லூரியும் தனியார் மருத்துவக் கல்லூரியும் கொண்டு வந்த பிறகு, சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்த பிறகு தான் பள்ளிக்கு செல்லுகிற ஏழை எளிய மாணவருடைய கூட்டம் அதிகமாச்சு. அதுதான் அதன் பிறகு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் 51% வந்தது. இன்றைக்கி உன்னுடைய ஆட்சியில் 3% தான். 51 ஆட்சி 21%லேருந்து 51 ஆட்சி. அப்போ யாருடைய முன்னேற்றம் அது? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொலைநோக்கு திட்டம் 2023 தனிநபருடைய வருமானம் ஏறக்குறைய 4 லட்சம் ரூபாய்க்கு உயரும் என்று திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தின் காரணமாக தான் இன்றைக்கு நீங்கள் ஜிடிபி உயர்ந்திருக்கிறது. நீங்கள் அது மட்டும் இல்லை, எல்லா திட்டத்தையும் நீங்கள் எடுத்து, அதுதான் நான் சொல்கிறேன், ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, திமுக வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி நீட்டை ஒழிப்போம், ஒரே கையெழுத்தில் அதை காலி பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்தவித முயற்சியும் செய்யலை. ஆனால் அதுக்கு தான் ஒரு காரணம் சொல்கிறாங்க, எங்கள் இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சியில் இல்லை, அதனால் நாங்கள் அதை ஒழிக்கலன்னுலாம் கூட அரசு சார்பாக பேசுகிறவங்க அதை தானே சொல்லி. எப்படி நீங்கள் சொன்னால் கூட, நீங்கள் நம்ம இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஒழிப்போம் நீங்கள் உங்களுடைய வாக்குறுதியில் சொல்லலையே. ஒரே கையெழுத்து தான் நீங்கள் சொன்னீங்க. இன்னொன்று வந்து அது நீதிமன்றத்தில் இருக்குது. அதை மறைத்து நீங்கள் உங்கள் நீதிமன்றத்தில் சிதம்பரத்தினுடைய மனைவி நளினி அவர்கள் அந்த வழக்கை நடத்தி விட்டு வெளியில் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, எந்த கொம்பனாலையும் நீட்டை இனிமே அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்க. ஸோ இப்போ நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னு சொன்னால், அவர்கள் சொன்னது நீட்டை ஒழிப்போம் என்று பொய்யாக சொல்லி மக்களை ஏமாற்றினார்கள். ஆனால் அதே சமயத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நீட்டை ஒழிக்கணும், அதை விட முக்கியம் ஏழை எளிய மாணவர்கள் நீட்டில் நீங்கள் வெற்றி பெற்று அவர்கள் மருத்துவ கல்லூரிக்கு போகணும், அதற்காக 7.5% எடுத்தாங்க. அதுதான் நாங்கள் இன்றைக்கி உன்னதமான திட்டம்.
இல்ல. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வருடத்திற்கு ஏறக்குறைய 700 ஏழை எளிய மாணவர்கள் அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்குறாங்க. புரியுது. எனக்கு என்ன சந்தேகம்னா சார், இப்போ ஒரு ஆளும் கட்சிக்கு கூடாத ஒரு கூட்டம் எதிர்க்கட்சி தலைவருக்கு கூடுது அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. சிம்பிளுங்க, சிம்பிள். என்னன்னா, அதாவது வெயிலில் போனவனுக்கு தான் நிழலின் அருமை தெரியும் என்று சொல்வார்கள். ஓகே, வெயிலில் போனாதான் உங்களுக்கு தெரியும் அந்த நிழலினுடைய அருமை. ஸோ அப்படித்தான் இப்போ என்ன, எதற்காக அந்த கூட்டம் வருகிறது என்று சொன்னால், நீங்கள் உங்கள் 2021 இந்த மக்கள் ஓட்டு போடுகிற பொழுது என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், இதோ ஸ்டாலின் வந்து இந்த நாட்டையே மாற்றி விடுவார், சிறப்பான ஆட்சியை தருவார், அவர் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் ஏறக்குறைய 90% நிறைவேற்றுவார், நம்ம வாழ்க்கை தரம் முன்னேறும், கல்வி தரம் முன்னேறும். என்னென்ன சொன்னார்? கல்வியில் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, வங்கியிலிருந்து வாங்கிய கடன் அதை தள்ளி விடுவேன். இவர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு என்ன சொன்னார்? உங்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்து விடுவேன். நீங்கள் மாணவர்களுக்கு என்ன சொன்னார்? இந்த மடிக்கணினி திட்டம் நிறுத்தப்படாது, ஒரே சைக்கிள் உங்களுக்கு கொடுப்போம், உங்களுக்கு அதை விட அதிகமான சலுகைகள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். எதையுமே நிறைவேற்றலையே. பெண்களுக்கு முதியோர் உதவித்தொகையை நீங்கள் நிறுத்திட்டு நாங்கள் 1000 ரூபா கொடுத்துட்டோம் அப்படின்னு நீங்கள் போய் சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லை, 1000 ரூபா எல்லா மகளிருக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க, அதையும் எல்லாருக்கும் கொடுக்கல. ஸோ இப்படி பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி விட்டார்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படின்னா கடுமையான எதிர்பார்ப்போடு இருந்த மக்களுக்கு கடுமையான வறட்சி. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, போக்குவரத்து ஊழியர்கள் போராடுறாங்க, இப்போ தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க. அரசு சொல்கிற 1000 ரூபாய் அப்படின்னு அரசு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த 1000 ரூபாய் இன்னும் எங்களுக்கு பாதி பேருக்கு கிடைக்கல அப்படின்னு பெண்கள் ஒரு பக்கம் வந்து கொந்தளிக்கிறாங்க. இலவச மகளிர் பேருந்து அப்படி விடியல் பெய்யணும் அப்படின்றாங்க, அதில் வந்து பேருந்தே வரதில்லை அப்படின்லாம் புலம்புறாங்கல்ல. இப்போ மக்கள் வந்து உணர்ந்துட்டாங்களா திமுக ஆட்சி விட அதிமுக ஆட்சியே சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்றாங்க? அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அதுதான் நான் சொல்றேன். என்னன்னா, வெயிலில் இருந்தவனுக்கு தான் நிழலின் அருமை தெரியும். அதனால இந்த ஆட்சியினுடைய கொடுமையை அனுபவிக்கிறார்கள். இந்த ஆட்சி சொன்ன பொய்யை உணர்ந்து பார்க்கிறார்கள். இதற்கு கம்பேர் பண்றாங்க எடப்பாடியினுடைய ஆட்சியோட. அந்த எடப்பாடி ஆட்சியில் என்னென்ன நடந்தது என்று பார்க்கிறார்கள். ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு கல்லூரி மாணவிட்ட போய் நீங்கள் கேட்குறாங்க, பேட்டி கேட்கிற பொழுது அந்த பெண் சொல்லுகிறாள், என்னன்னா கொரோனா காலத்தில் வருமானம் கிடையாது அரசுக்கு, எந்தவித வருமானமும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் மக்களுக்கு தேவையானதை எடப்பாடி அவர்கள் செய்தார்கள். இலவசமாக உங்களுக்கு ரேஷன் அரிசி கொடுத்தாங்க, இலவசமாக இது கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க, பருப்பு வகைகள் கொடுத்தாங்க, அத்தியாவசிய பொருட்கள் கொடுத்தாங்க. ஆனால் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏறக்குறைய 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க, அந்த தொகை இருக்கிறது. மத்திய அரசு ஏறக்குறைய 5 லட்சம் ரூபாய்க்கு பணம் கொடுத்துருக்குறாங்க, அந்த தொகை இருக்கிறது. இன்றைக்கு இதில் லிக்கரில் உங்களுக்கு வருமானம் ஏறக்குறைய 65,000 கோடி வருகிறது, மணலில் 25,000 கோடி வருகிறது. இவ்வளோ தொகையும் வந்த பிறகு போதிய வருமானம் இருக்கு அரசு, இதை விட அதிகமாகவே வருமானம் வந்திருக்கு. அவ்வளோ வந்தும் இவன் எங்களுக்கு வருமானம் இல்லை, அதனால் நான் என்னால் செய்ய முடியல என்று சொல்லுவது அப்பட்டமான பொய். அதனால மக்களை ஏமாற்றுகிறார்கள். பெண்கள்கிட்ட என்ன சொல்றாரு இவர், ஏன் நான் எல்லாருக்கும் கொடுக்க முடியல என்று சொன்னால் எங்களுக்கு நிதி பற்றலை, அதனால மத்திய அரசு எங்களுக்கு நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையான நிலைமை என்ன? அவன் ஏறக்குறைய கடந்த 10 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்ப 5 லட்சம் கோடி நீ பெற்றுவிட்டு நீ மக்களை ஏமாற்றுகிறாய். அப்ப ஆளும் அரசு மீதான அதிருப்தி தான் அந்த கள மாற்றத்துக்கு காரணம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாங்களா? நிச்சயமாக அதனுடைய வெறுப்பு, எதிர்ப்பு, ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்வார்கள்ல, அது வந்து ஒரு அரசுக்கு மேல எதிராக ஏறக்குறைய 5% இருக்கும் அல்லது 6% இருக்கும். இப்பொழுது ஏறக்குறைய 15% இருக்கு. 15% ஆட்சிக்கு எதிராக மக்கள் திரும்பி இருக்கிறார்கள் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அந்த காரணமாகத்தான் இன்னைக்கு இவர் போகிற இடங்களெல்லாம் கூட்டம் வருது. அங்கே வெளிப்படையாகவே மக்கள் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே, நீங்கள் எப்போ வருவீங்க, எப்பொழுது 26 வருகும், எப்பொழுது உங்களுடைய ஆட்சி வரும், எப்பொழுது உங்கள் ஆட்சி மலரும், நாங்கள் மீண்டும் இந்த சிறையிலிருந்து எப்படி விடுபடுவோம், கேட்கறாங்க பெண்கள். ஆமா, அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு மக்கள் வந்து விட்டார்கள். அதுதான் உண்மையான நிலைமை. அதனால இன்னைக்கு இவர் என்ன சொன்னாலும், விளம்பரத்தை எப்படி படுத்தினாலும் மக்கள் என்று உணர்ந்து கொண்டார்கள். எல்லா துறை மக்களும் இன்றைக்கு வெறுப்பில். ஓகே, நான் முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் சார். நம்ம தொடர்ந்து பேசுவோம். குறளார் கோபிநாதன் சார், அரசியல் மாற்றத்தை எதிர்க்கட்சி தலைவர் விதைத்தது எப்படி?
அதாவது எடப்பாடியினுடைய அரசியல் சிந்தனை இருக்க உண்மையிலே மற்ற தலைவர்கள் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பிகாஸ் அவர் புரட்சி தலைவி பாசறையிலேருந்து வந்தவர். அதனால் அவருடைய சிந்தனையே மக்களுக்கு எப்படி செய்ய முடியும், என்ன நல்லவற்றை செய்ய முடியும், மக்கள் நலன் மட்டும்தான், மக்கள் நலன் தான். அதனால தான் அதனுடைய மக்கள் நலனை காப்போம் அப்படின்றத கோஷத்தையே வைத்திருக்கோம். ஓகே, இன்னொரு தமிழகத்தை மீட்போம்னு வச்சுருக்கீங்களே. ஆமாம், ஏன்னா இப்போ கொடுமையான ஆட்சியாளர்களிடம் தமிழகம் மாட்டிட்டு சிக்கிக்கிட்டு இப்போ கஷ்டப்படுது. ஸோ அதை மீட்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை அவர் தொடங்கியிருக்கிறார். ஓகே, ஸோ அவர் தொடங்கியிருக்கிற நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் வெறும் விளம்பரத்தினாலேயே மக்களை தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையில் இருக்கிறத இன்றைக்கி அவர் வெளிச்சம் போட்டு காட்டிருக்கிறார். ஸோ அதுதான் இன்றைக்கி மக்கள்கிட்ட எடுபடுது. ஸோ அதனால தான் இவ்வளவு மக்கள் கூட்டம் வருகிறது. ஸோ ஒவ்வொரு தடவையும் அவர்கள் சொல்லுகிறது ரெண்டே காரணம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். என்னென்னா, ஒன்று மத்தியிலிருந்து எங்களுக்கு நிதி வரவில்லை என்று சொல்கிறார்கள். அது அப்பட்டமான பொய். என்னென்னா, மத்தியிலிருந்து கடந்த 10 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய் வந்திருக்கிறது என்பது அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. அடுத்தது நிதி ஏறக்குறை 4.5 லட்சம் கோடி இவர்கள் கடனாக வாங்கியிருக்கிறார்கள் என்பதும் தெரிந்துவிட்டது. அதனால் பணம் இல்லை என்பது பொய்யான கூற்று அப்படின்றது மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்தது இவர்கள் சாதனை என்று சொல்லுவது இந்த 1000 ரூபாயையும் பெண்களுக்கு கல்லூரியிலே படிக்கிற புதுமை பெண் திட்டத்தையும் பஸ்ஸில் ஃப்ரீ பஸ் தான். அது 3த்தையுமே மக்கள் இன்றைக்கு வெளிப்படையாக அது எங்களுக்கு பயனில்லை என்றே சொல்லிவிட்டார்கள். இந்த 1000 ரூபாயை கொடுத்துட்டு நீ எங்கள்கிட்ட இருந்து 4000 ரூபா பிடுங்குற. இன்னும் இந்த புதுமை பெண் திட்டத்தில் எங்களுக்கு கணினியை நிறுத்திட்டு எங்களுக்கு கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பை நிறுத்திட்டு இன்றைக்கு 1000 ரூபா கொடுக்குறதுல எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. அதே போல் பஸ்ஸில் எங்களை இலவச பயணம் என்று சொல்லிவிட்டு 5 பஸ் விட்ட இடத்துல ஒரே ஒரு பஸ் தான் வருது. ஸோ அதுலேயும் என்னை ஏமாற்றிட்டேன். ஸோ எதுலேயுமே உங்களுக்கு சாதனையும் கிடையாது. திமுக அரசால மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. நிச்சயமாக. நன்றி.